நமக்கெல்லாம் உடம்பு அரிப்பு எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு அழகா கைகள் இருக்கு. அப்படி இல்லாட்டி சொறியறதுக்குன்னே சில பிரஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம பயன்படுத்திப்போம். இதுவே விலங்குகள்லாம் எடுத்துக்கோங்களேன். அதுக்கெல்லாம் அரிச்சிச்சுன்னா எப்படி அது சொரிஞ்சுக்கும்? யானையவே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். மண் அள்ளி தான் தலையிலேயே அது போட்டுக்கும். அல்லது கீழே படுத்து பயங்கரமா உருளும். இந்த மாதிரி அதோட உடம்புல அரிப்பு எடுத்துச்சுன்னா அது அந்த வகையில தன்னோட அரிப்பை போக்கிக்கும். இன்னுமே நம்ம ஊர் கிராம பகுதிகளில் ஆற்றங்கரையோரம் அல்லது குளத்தங்கரையோரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தாலான ஒரு தூண் மாதிரியோ அல்லது கற்களாலேயோ ஒரு தூண்களை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் ஆவுறிஞ்சிகள். அது குறிப்பா எதற்காக வச்சிருக்காங்க அப்படின்னா கால்நடை விலங்குகள் அதுல உராஞ்சி தன்னோட அரிப்பை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தூண்களோட பயன்பாடு இன்னைக்கு நேற்றெல்லாம் இல்ல, சங்க காலத்துல இருந்தே அதோட பயன்பாடு இருந்துகிட்டு இருக்கு. அதை பத்தின குறிப்புகள் சங்ககால இலக்கியங்கள்லயும் நமக்கு கிடைச்சிருக்குது, கல்வெட்டுகள்லயும் நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம மக்கள் மனிதர்கள் மீது மட்டும் கரிசனம் காட்டுறது இல்ல, விலங்குகள் மீதும் பயங்கர கரிசனத்தோட தான் வாழ்ந்திருக்காங்கன்றது அதன் மூலமா நமக்கு புலப்படுது. ஏன் குறிப்பா மாடுகளுக்கு அப்படின்னு சொல்லி தனியா அந்த மாதிரி தூண்களை வைக்கணும்? ஏன்னா மாடுகளை சங்ககால மனுஷன் கவனிக்க ஆரம்பிச்ச போது அது தன்னோட உடல்ல ஏற்படுற அரிப்பை போக்குறதுக்காக மரங்கள்ல போய் அந்த பட்டைகள்ல போய் தன்னோட கழுத்தை உடம்பெல்லாம் போய் தேய்ச்சிக்கும். அதனால அதுக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது உண்டு. ஒரு சில நல்ல மரங்கள் சாஞ்சு கீழே விழுறதும் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கவனிச்சுதான் ஆவுறிஞ்சிக்கல் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மாதிரி ஒரு மரத்தூண்களையோ அல்லது கற்றூண்களையோ ஊன ஆரம்பிச்சாங்க. தண்ணீர் குடித்த பிறகு ஆற்றங்கரையிலையோ, மாடுகள் பொதுவாக ஆற்றங்கரையிலையோ அல்லது குளத்தங்கரையிலையோ தண்ணீர் குடித்த பிறகு முதல் வேலையா அது செய்யறது என்னன்றத அவங்க கவனிச்சப்போ அது தன்னோட அரிப்பை போக்கிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு மரத்தை தான் நாடி போய்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கவனிச்ச மனுஷன்தான் அந்த மரங்களோட பட்டைகள் மூலமா அதோட உடம்புக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாது, அதே சமயம் மரங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த மாதிரி மரத்தூண்களையோ அல்லது கற்றூண்களையோ நட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேரு ஆவுறிஞ்சிக்கல் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. சங்ககால குறிப்புகள்ல இருந்தும் கல்வெட்டுக்கள் இருந்தும் அந்த தூண்களுக்கான நிறைய பெயர்களும் நமக்கு கிடைச்சிருக்குது. அதோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா தன்மத்தரி, நடுதரி, ஆவுறிஞ்சி, மாடுரசுக்கள், ஆவுறிஞ்சித்தரி, ஆதிண்டுக்கல், ஆவுறிஞ்சிக்கல், ஆளொஞ்சிக்கல், தினவுக்கல் இப்படின்னு பல வகையான பெயர்கள்ல சான்றுகள் கிடைச்சிருக்குது. குறிப்பா சொல்லணும்னா ஐங்குறுநூறுல பாடல் 277ல குறவர் முன்றில் மாதீண்டு துருக்கள் என்று அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 13வது 14வது நூற்றாண்டு கல்வெட்டுல பாத்தீங்கன்னா தன்மத்தரி அப்படின்ற சொல் அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. தன்மத்தரி அப்படின்னா தர்மத்திற்காக நடப்பட்ட கல் அப்படின்றதுதான் இதுக்கான பொருளா இருக்குது. இந்த கல்லோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருண்டை வடிவுல, ஐங்கோணம் அல்லது அருங்கோண வடிவுல கொஞ்சம் உராய்வு அதிகமா ஏற்படுத்துற மாதிரி கட்டமைப்புல அதை செஞ்சிருப்பாங்க. இந்த தூண்கள் பொதுவா எங்க அமைச்சிருப்பாங்க அப்படின்னா கால்நடைகள் எல்லாம் மேய்ச்சல் நிலங்கள் இருக்குதோ அங்க இருக்கும். மேய்ச்சல் முடிந்து திரும்பி வர்ற பாதையில வச்சிருப்பாங்க. அது நீர் இருந்து போற இடங்களான ஆற்றங்கரைகளிலோ அல்லது குளற்றங்கரைகளிலோ இது அமைக்கப்பட்டிருக்கும்.